இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து நீங்க காலேஜ செலக்ட் பண்ணி காலேஜ் போற வரைக்கும் மொத்தமா பார்த்தீங்கன்னா 13 நாள் வந்து இதற்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த 13 நாள் ப்ராசஸ் பத்தி ஒரு தெளிவான விளக்கத்த நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நீங்க முதல் முறையா நம்ம வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனா அமையும். அதே போல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 ரவுண்டு. அதாவது ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3ன்னு பிரிச்சுடுவாங்க. இதில் ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா 13 நாள் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதே போல் ரவுண்டு 2க்கு 13 நாள் நடக்கும். ரவுண்டு 3க்கு 13 நாள் நடக்கும். இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலமாக, அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் தான் வந்து நடந்துட்டுருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கடந்த 5-6 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நேரடியாக கவுன்சிலிங் வந்து நடந்தது. மாணவர்கள் வந்து டைரெக்டாக வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வந்து இருந்தது. இன்னைக்கு வந்து மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தோட இருக்காங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியல, சாய்ஸ் ஃபில்லிங்கிறது என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் படிப்பு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலே வந்து இருந்துட்டாங்க. இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு புதுசாக என்னடா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சரி வாங்க நம்ம பேச வந்ததை இப்போ சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த 2025லையும் இப்படி தான் நடக்க போகுது. அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. ஆனால் இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நடக்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, நீங்களே என்னப்பா அதுக்கு ஆஃப்லைனே வந்து எவ்வளவோ மேலே அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நேரடியாகவே கவுன்சிலிங் நடத்திடலாமே அப்படின்னு சொல்லிடுவீங்க. எல்லாரும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து முதல் கட்டமாக யாருக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்களுக்கு தான் வந்து முதல் கட்டமாக கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அடுத்து ரவுண்டு 2 அது அவங்களோட கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ரவுண்டு 3ல நடத்துவாங்க. இப்போ யார் யாருக்கு எந்தெந்த ரவுண்டுன்னு இப்போ யாருக்குமே தெரியல. கண்டிப்பாக வந்து ஜூன் 27ஆம் தேதி வந்து சொல்லிடுவாங்க. எந்தெந்த ரவுண்டில் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். யார் யாருக்கு எப்பப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற டேட்டு எல்லாமே முதற்கொண்டு அன்னைக்கு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 நாள் ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 13 நாள் நடக்கும். ஸோ எல்லா மாணவர்களுமே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேக்கன்சி லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை நான் அப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ அந்த 13 நாளை பற்றி சொல்கிறேன். இப்போ என்னடா அந்த 13ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு மாதம் இருக்குது, அதில் 30 நாள் இருக்குது. அப்போ ஒரு முதல் 13 நாளை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 நாளில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். அடுத்த 2 நாள், அதாவது முதல் 3 நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம். 4வது நாளும் 5வது நாளும் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நடக்கும். அதாவது நம்ம கொடுத்த காலேஜில் நமக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதை வந்து நம்ம ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அதுக்கு அடுத்த 5 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்த காலேஜ் வந்து ஓகேவா என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்த 5 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரிக்கு போகிற மாதிரி இருக்கும். சில பேர் டிஎஃப்சி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது இப்போ எதுவுமே உங்களுக்கு புரியலையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 13 நாள் இருக்குது. மாதத்தில் 30 நாள். அதில் 13 நாளை எடுத்துக்கிறோம். அதில் 1, 2, 3 அந்த நாள் 3 நாள் முதல் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. 10 காலேஜில் 100 காலேஜ் கொடுக்கலாம், 1000 காலேஜ் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளோ வேணாலும் சாய்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிக்கல. அதில் முதல் சாய்ஸாக நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் EEE கொடுக்குறீங்க முதல் சாய்ஸு. 2வது சாய்ஸு அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸில் இசிஇ கொடுக்குறீங்க 2வது சாய்ஸாக. இது போல் ஒவ்வொரு சாய்ஸாக ஒவ்வொரு காலேஜாக நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள். இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய சாய்ஸ் எல்லாமே வந்து ஆர்டராக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ எல்லா சாய்ஸும் கொடுத்து முடிச்சிட்டிங்க. மொத்தம் 3 நாள் டைம் இருக்கும். 3 நாளையில் நீங்கள் எப்படி வேணாலும் சாய்ஸ் பண்ணலாம். நீங்கள் முதல்ல வச்ச காலேஜ் எனக்கு வேண்டாம், அடுத்த தப்பாக கொடுத்துட்டுன்னா அதை நீங்கள் லாஸ்ட்டாக போட்டுட்டு நீங்கள் என்ன முதல்ல கொடுக்கணுமோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம்.
இது போல் மாற்றி 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 வச்சுக்கலாம். தெளிவாக வைக்கணும். நீங்கள் வச்சது என்ன, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இப்படி தான் நான் வந்து சாய்ஸ் வைக்க போகிறேன், இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவிலேருந்தே ரெடி பண்ணி வச்சுருங்க. அந்த 3 நாளையில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிக்கலாம். 3 நாள் டைம் கொடுப்பாங்க. 3 நாளையில் வந்து உங்களோட ஆர்டர் ஆஃப் சாய்ஸை வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். இதுதான் அந்த முதல் 3 நாள். அடுத்து 4வது நாள் 5வது நாள். அந்த 4, 5ல் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் வச்ச சாய்ஸில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4வது நாளில் தெரிஞ்சிடும். இந்த 4வது நாள் 5வது நாளில் அந்த உங்களுக்கு கிடைச்ச காலேஜை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை, எனக்கு இந்த காலேஜ் இருக்கட்டும், இப்போ எனக்கு 15வது சாய்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த காலேஜ் எனக்கு ஓகே, இந்த 15க்கு மேலே எந்த காலேஜில் எந்த சீட் கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை, இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே எந்த காலேஜ் கிடைச்சிருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், சப்போஸ் அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இந்த 4, 5 நாளில் நடக்க போகிறது. அடுத்து 6, 7, 8, 9, 10 இந்த 5 நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும் அல்லது டிஎஃப்சி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். இதில் யாரெல்லாம் காலேஜ் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணீங்க பார்த்தீங்களா, எனக்கு இந்த காலேஜ் ஓகேனா இந்த காலேஜை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் நேரடியாக காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் நேரடியாக காலேஜுக்கு போயிடலாம். சப்போஸ் எனக்கு இது வேண்டாம், இதுக்கு முன்னாடி கிடைச்சா எடுத்துக்கிறேன், அப்படி இல்லாட்டி அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் எனக்கு இது ஓகே, இதுக்கு முன்னாடி கிடைச்சா எடுத்துக்கிறேன், இல்லாட்டி இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போய் பணத்தை கட்டணும். இப்போ கிடைச்ச காலேஜுக்கு நீங்கள் வந்து பணத்தை கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த 5 நாளில் நடக்கும். லாஸ்ட் 3 நாள், அதாவது 11, 12, 13 இதில் என்னன்னா அப்வோர்டுக்கான ரிசல்ட்டு. எனக்கு இப்போ இந்த காலேஜ் வேண்டாம், இதுக்கு முன்னாடி இருக்க காலேஜில் எது கிடைச்சாலும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கான ரிசல்ட்டு அந்த லாஸ்ட் 3 நாளில் தான் வரும். அப்வோர்டு மூவ்மெண்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு அன்னைக்கு தான் வந்து ரிசல்ட் வரும். உங்களுக்கு நீங்கள் நினச்சது கிடச்சிருச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து பெட்டராக கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, அதில் வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த 13 நாள் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்ட்லேயுமே வந்து நடக்கும். முதல் ரவுண்டு முடிஞ்சால் தான் வந்து 2வது ரவுண்டுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து வரும். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் முதல் ரவுண்டுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து வரும். அதை பார்த்து எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தான் உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். அதே போல் முதல் ரவுண்டு அந்த 13 நாள் முடிஞ்சால் தான் 2வது ரவுண்டுக்கான அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதை வச்சு பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதே போல் தான் இந்த 3வது ரவுண்டுக்கும். அதுக்கப்புறம் முதல் ரவுண்டில் ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்கும், 7.5 சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஜென்ரலில் ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து 2வது ரவுண்டுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டை பார்க்கலாம். இதே போல் தான் 7.5க்கும் 7.5 வந்து ரவுண்டு 1லையும் இருப்பாங்க, ரவுண்டு 2லையும் இருப்பாங்க, ரவுண்டு 3லையும் இருப்பாங்க. ஸோ இதே போல் தான் வேக்கன்சி லிஸ்ட்டு ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். அது வரைக்கும் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் இருக்கவங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து பொறுமை வந்து மிக மிக அவசியம். இப்போ ஒரு மாதிரி பெரிய குழப்பமாக இருக்குல்ல, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. இது எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை மாணவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெப்சைட்டே பார்க்க தெரியாமல் பல மாணவர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் இதில் பல வாய்ப்புகள், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இருக்குது. பட் நம்ம சீட்டு எடுக்க ஒரு நாள், அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நாள், காலேஜில் சேர்றதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 நாள். இந்த 13 நாளில் பசங்க ஒரு வழியாக நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க. அவங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொல்ல முடியாத சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. முன்னாடிலாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கிண்டிக்கு வந்து வரணும். அங்கே கவுன்சிலிங் வந்தோம்னா போர்டில் வந்து ஓடிட்டே இருக்கும் காலேஜ்லாம். அதில் நம்ம காலேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு 3 நிமிஷம் தான். இப்படி தான் வந்து லாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் வந்து
இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடந்தது. போனோம்னா செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அப்படியே பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படியே அவ்வளோ கவலைப்படுறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் சொல்ல போகிறதால வந்து எந்த மாற்றமும் வந்து நடக்க போகிறது இல்லை. ஆனால் ஒரு விழிப்புணர்வுன்றது எதுவுமே வந்து கிடையாது. ஏன் விழிப்புணர்வு பண்ண தமிழக அரசு வந்து தயாராக இல்லை? ஒவ்வொரு டிஎஃப்சி சென்டர்லையும் மாணவர்களை கூப்பிட்டு இதை பற்றின தெளிவான விளக்கத்தை வந்து கொண்டு வரணும். டோட்டலாக போன வருடம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட மொத்தமாக 110 டிஎஃப்சி சென்டர் இருந்தது. இப்போ இந்த 110 டிஎஃப்சி சென்டர்லையும் அவங்க டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின தெளிவை வந்து கொண்டு வரணும். ஏன் இதை கொண்டு வரல? அதெல்லாம் ஏன் பண்ண போகிறாங்க? ஊரில் காலேஜில் சேர்த்து விட வேலை நடக்கிறப்ப இதெல்லாம் வந்து யார் பண்ண போகிறா? அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேச வேண்டாம். ஆன்லைனில் நடத்தாமல் ஆஃப்லைனில் நடத்துங்க. உங்களுக்கு என்ன இதில் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இந்த 13 நாள் பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். 13 நாளில் முதல் ரவுண்டில் இருக்கிற மாணவர்கள் வந்து சீட்டை எடுக்கிற வரைக்கும் 2வது ரவுண்டு மாணவர்கள் 3வது ரவுண்டு மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ முதல் ரவுண்டில் உள்ள மாணவர்கள் வந்து அந்த 13 நாள் முடிகிற வரைக்கும் 2வது ரவுண்டில் உள்ளவங்க இப்படி பார்த்துட்டு தான் இருக்கணும். அதே போல் 2வது ரவுண்டு முடிகிற வரைக்கும் 3வது ரவுண்டு மாணவர்கள் இப்படி உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். அது ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து வரும். அப்போ தான் வந்து நமக்கான சாய்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். நம்ம வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்க முடியும். இந்த கவுன்சிலிங் ஆன்லைனில் நடத்துறது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு. அதாவது ஆஃப்லைனில் நடத்துங்க. 2 லட்சம் பேர் இருக்காங்க. எப்படியும் இன்ஜினியரிங் படிக்க நினைக்கிறவங்க, தெளிவாக நான் இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் எங்கே கவுன்சிலிங் வச்சா என்ன, அவங்க வருவாங்க. நீங்கள் டைரெக்டாக நடத்தினா எந்த வித சிக்கலுமே இல்லை. ஆன்லைனில் பார்க்க தெரியல, காலேஜில் சேர வரைக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது. பெற்றோர்கள் மாணவர்கள் மத்தியில் தெரியாமல் யாரோ ஒரு 3வது மனுஷங்க கிட்ட, அதாவது பாஸ்வேர்டை கொடுக்குறது, கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுக்குறது, அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணி அவங்க ஒரு கோர்ஸ் அவங்க ஒரு காலேஜை வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க. மாணவர்களோட விருப்பத்துக்கே இங்கே இடம் இல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நடத்துறது பெஸ்ட்டு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்லைனில் நடத்துறது பெஸ்ட்டா ஆஃப்லைனில் நடத்துறது பெஸ்ட்டா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நமது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.